அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைய வீடியோவில் தமிழ் தகுதி தேர்வு 11 பார்க்க போகிறோம். தினமும் டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸ் அடிப்படையாக வச்சு 25 கேள்விகளை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கும் 25 கேள்வியை நான் கொண்டு வந்திருக்கேங்க. எல்லாமே முக்கியமான கேள்விகள். வீடியோவை முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். கடைசியாக உங்கள் ஸ்கோரை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இது வரைக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, நம்ம இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாங்களா? ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். மரபு தொடர் உணர்த்தும் பொருளை பொறுத்துக. மரபு தொடரை கொடுத்துருக்காங்க, அதுக்கான பொருள் என்னங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் சரியாக பொருத்தணும். இதற்கான பதில் கண் துடைத்தல் என்றால் ஏமாற்றுதல். 2, கண் சிவத்தல் என்றால் மிகுந்த சினம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3, சொல்லடி அப்படின்னா கடுஞ்சொல். இங்கே 4, கை கட்டி நிற்றல் என்றால் ஏது மரியாது நிற்றல். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 1 இதாங்க விடை. கண் துடைத்தல்னா ஏமாற்றுதல், கண் சிவத்தல் என்றால் மிகுந்த சினம், அதாவது ரொம்ப கோவப்படுறது. சொல்லடி அப்படின்னா கடுஞ்சொல், கை கட்டி நிற்றல் என்றால் ஏது மரியாது நிற்றல். அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றுகளை கண்டறிக. குறுந்தொகையை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கேட்குறாங்க. குறுந்தொகை 8 தொகை நூல்களில் ஒன்று. தொகுத்தவர் பூரிக்கோ. அகத்தினை சார்ந்த கடவுள் வாழ்த்துடன் 401 பாடல் கொண்டது. முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூலாக கருதப்படுகிறது. இதில் சரின்னு பார்த்தீங்கன்னா முதல் பாயிண்ட்டு சரி. குறுந்தொகை 8 தொகை நூல்களில் ஒன்று. இதுக்கான அடைமொழி என்னன்னு தெரியுங்களா? ஒவ்வொரு நூலுக்கும் அடைமொழியை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும். இந்த குறுந்தொகைக்கான அடைமொழி என்னன்னு தெரியுமா? கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் 8 தொகை நூலுக்கெல்லாமே அடைமொழி இருக்குது, அதையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். தொகுத்தவர் பூரிக்கோ, இது சரிதான். 3வது பாயிண்டில் தவறு இருக்குது. இது அகத்தினை சார்ந்த நூல் தான். கடவுள் வாழ்த்து இல்லாமல், கடவுள் வாழ்த்து நீங்களாகத்தான் 401 பாடல் இருக்கும். அப்போ இங்கே இந்த பாயிண்ட் தவறு. முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூலாக கருதப்படுகிறது. இது கரெக்டு தான். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 4 சரி. 1, 2, 4 சரி. அடுத்த வினா பாருங்கள். தொகை மரபு சொற்களை பொறுத்துக. தொகை மரபு சொற்களை இங்கே கரெக்டாக பொருத்தணும். தொகை அப்படின்னா கூட்டமாக இருக்கிறது. இதுக்கான பதில் காகம் கூட்டமாக இருந்தால் அதை குழும் அப்படின்னு சொல்லுவாங்க. 2, ஆடு கூட்டமாக இருந்தால் ஆட்டு மந்தை என்று சொல்வார்கள். 3, கௌதாரி கூட்டமாக இருந்தால் திரள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 4, பசு கூட்டத்தை நிறை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே 1. அப்போ இங்கே விடின்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 1. காகம் கூட்டமாக இருந்தால் காகம் குழும். ஆடு கூட்டமாக இருந்தால் ஆட்டு மந்தை. கௌதாரி கூட்டமாக இருந்தால் திரள். பசு கூட்டமாக இருந்தால் நிறை. அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று ஓடிய கூட்டல் குதிரை ஓடிய குதிரை இக்கு மிகுந்து வந்திருக்கு. காரணம் தெரிநிலை பெயரெச்சத்தின் முன் வல்லினம் மிகும். இது பார்த்திங்கன்னா வல்லினம் மிகும் மிகாயிடம் அந்த கான்செப்டு. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் தவறு, காரணமும் தவறு. ஏன் அப்படின்னா ஓடிய குதிரை அப்படின்னு தான் வந்திருக்கணும், இக்கு வரக்கூடாது. இங்கே வந்திருக்கிறது தெரிநிலை பெயரெச்சம். தெரிநிலை பெயரெச்சத்துக்கு முன்னாடி வல்லினம் மிகாது, மிக கூடாது. இதுதான் விடை. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்றும் தவறு, காரணமும் தவறு. அடுத்து 5வது கேள்வியை பாருங்கள். திருவள்ளுவர் கூறும் கருத்துக்களை பொறுத்துக. திருவள்ளுவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை சரியாக பொறுத்து சொல்கிறாங்க. இதுக்கான பதில் ஆண்மையின் கூர்மை எனப்படுவது பகைவருக்கு உதவுதல். 3, இன்பம் தருவது பண்புடையவர் நட்பு. 2, வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல். அப்போ இங்கே 1, மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4. 3, 2, 1, 4 இதுதான் விடை. திரும்ப கவனிங்க. ஆண்மையின் கூர்மை எனப்படுவது பகைவருக்கு உதவுதல். இன்பம் தருவது பண்புடையவர் நட்பு. வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். அடுத்த வினா பாருங்கள். இரு பொருள் தரும் சொற்களை பொறுத்துக. எக்ஸாம்பிள் இப்படி கேள்வி வருமானு கேட்டால்
சிங்கிளாகவே கேட்பாங்க. பட் நான் வந்து சிலபஸை வேகமாக கம்ப்ளீட் பண்ணணும், ஏன்னா நிறைய டாபிக் இருக்கிறதுனால நான் இப்படி பொறுத்துக்க டைப்பில் கொண்டு வந்துட்டுருக்கேன். சரிங்களா? அவங்க வந்து டைரெக்டாக கேட்பாங்க. பட் நான் டைரெக்டாக கேட்டேன்னா இந்த ஒன்றையே 4 கேள்வியாக கேட்கணும், 4 நாள் எடுத்துக்கணும். ஸோ அதனால் நான் பொறுத்துக்க டைப்பில் கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? இதுக்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பி. அம்பி அப்படின்னா படகையும் குறிக்கும், தோணியையும் குறிக்கும். 2. அல் அப்படின்னா இருள், வறுமை இரண்டையும் குறிக்கும். 1. அல் அப்படின்னா இருள், அதாவது இருட்டு, வறுமையையும் குறிக்கும். அடவி அப்படின்னா காடு, மிகுதி இதையும் குறிக்கும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4. ஆழி அப்படின்னா கடலையும் குறிக்கும், மோதிரத்தையும் குறிக்கும். அப்போ 3. 2, 1, 4, 3 இதுதான் சரி. நல்ல கவனிங்க. அம்பி அப்படின்னா படகு, தோணி. அல் அப்படின்னா இருள், வறுமை. அடவி அப்படின்னா காடு, மிகுதி. ஆழி என்றால் கடல், மோதிரம். அடுத்த வினா பாருங்க. உவேசா அவர்களின் தமிழ் பணிகளை பாராட்டிய வெளிநாட்டவர். உவே சாமிநாதர் அவருடைய தமிழ் பணிகளை பாராட்டிய வெளிநாட்டவர்கள் யார் கேட்குறாங்க. இது தேர்வில் வந்த கேள்வி. இதுக்கான பதில் ஜியு போப், சூழியல் வின்சோன். இந்த 2 பேரும் தான் பாராட்டியிருப்பாங்க. ஜியு போப், சூழியல் வின்சோன். அடுத்த வினா பாருங்க. சொல் பொருள் பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக பொருத்தணும். இதுக்கான பதில் மாரி அப்படின்னா மலை. 2. தகழி. தகழி அப்படின்னா அகல் விளக்கு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2, இங்கே வந்து 3 வரும். அலுவம். அலுவம் அப்படின்னா கடல். அப்போ இங்கே 4 வரும். அல்லல் அப்படின்னா துன்பம். இங்கே 1 வரும். 2, 3, 4, 1 இதுதான் சரி. மாரி அப்படின்னா மலை, தகழி அப்படின்னா அகல் விளக்கு, அலுவம் என்றால் கடல், அல்லல் அப்படின்னா துன்பம். அடுத்த வினா பாருங்கள். சரியான தொடரை கண்டறிக. இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த நிறுத்தற் குறிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை அடிப்படையாக வச்சு இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது கார் புள்ளி, முக்கார் புள்ளி, அரை புள்ளி அப்படிலாம் டாபிக் இருக்குது இல்லைங்களா, அதுலேருந்து கேட்டிருக்காங்க. இதில் சரியான தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இருக்கிறது தொகை சொற்கள். தொகை சொற்களை விரித்து எழுதும் பொழுது முக்கார் புள்ளியை பயன்படுத்தணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வரல, அதனால் இது தவறு. இங்கே மேற்கோள் குறி வந்திருக்கு, தவறு. இங்கே வந்து வந்திருக்கு. முத்தமிழ் என்பது இயல், இசை, நாடகம். இங்கே முற்றுப்புள்ளி வந்திருக்கு, இதுதான் கரெக்டு. இங்கே பாருங்கள், இது வந்து தவறு. ஸோ இந்த கூற்றும் தவறு. அப்போ இங்கே சரின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டு. முத்தமிழ் அப்படின்னு போட்டுட்டு இயல், இசை, நாடகம் என்று குறிப்பிட வேண்டும். அடுத்த வினா பாருங்கள். வினைமுற்று விகுதிகளை சரியாக பொறுத்துக. இங்கே வந்து வினைமுற்றுகளை கொடுத்துருக்காங்க, எந்த விகுதி எதுக்கு வரும் அப்படின்னு கரெக்டாக பொருத்தணும். இதுக்கான பதில் பேசும் என்பது பெயரச்ச விகுதி. அப்போ இங்கே 4. தேடி அப்படிங்கிறது வினையச்ச விகுதி. அப்போ இங்கே 2. வளர்க என்பது வியங்கோல் வினைமுற்று விகுதி. அப்போ இங்கே 3. அளிப்பு என்பது தொழில் பெயர் விகுதி. அப்போ இங்கே 1. 4, 2, 3, 1 இதான் விடை. நல்ல கவனிங்க. பேசும் அப்படின்னா அது பெயரச்ச விகுதி. தேடி அப்படிங்கிறது வினையச்ச விகுதி. வளர்க என்பது வியங்கோல் வினைமுற்று விகுதி. அளிப்பு என்பது தொழில் பெயர் விகுதி. அடுத்த வினா பாருங்க. ஊர் பெயர் மருவுச் சொற்களில் தவறான இணை எது? ஊர் பெயரையும் அதுக்கான மருவுச் சொல்லையும் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில் செய்யூர் அப்படின்னா செய்யூர், கரெக்டு. களத்தூர் இதை வந்து கலந்தைன்னு சொல்லுவாங்க, சரிதான். சேற்றூர் இதை சேரைன்னு சொல்லுவாங்க, சரிதான். பாலாறு பாலைன்னு சொல்ல மாட்டாங்க, தவறு. பாலாற பாலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் தவறு. நல்லா கவனிங்க. செய்யூரை செய்யூர்னு சொல்லுவாங்க, களத்தூரை கலந்தைன்னு சொல்லுவாங்க, சேற்றூரை சேரைன்னு சொல்லுவாங்க, பாலாற பாலின்னு சொல்லுவாங்க. அடுத்த வினா பாருங்கள். எதிர்ச்சொற்களில் தவறான இணையை கண்டறிக. இங்கே சொற்களையும் எதிர்ச்சொற்களையும் கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒன்று மட்டும் தப்பாக இருக்குது. இதுக்கான பதில் உவப்ப அப்படின்னா மகிழ்ச்சி அடையன்னு அர்த்தம், அதுக்கு எதிர்ச்சொல் வருந்த, சரியாக இருக்குது. ஏமாப்புனா பாதுகாப்புன்னு அர்த்தம், அப்போ இங்கே வந்து பாதுகாப்பின்மைன்னு வந்திருக்கணும், ஆனால் பாதுகாப்புன்னு கொடுத்துருக்காங்க, ஸோ தவறு. கடையர் அப்படின்னா அதாவது தாழ்ந்தவர் என்று அர்த்தம், அதுக்கு எதிர்ச்சொல் உயர்ந்தவர், சரிதான். நகை அப்படின்னா சிரிக்கிறது, அதுக்கு எதிர்ச்சொல் சினம்,
அதாவது கோபப்படுறது, இது சரிதான். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் தவறு. அடுத்த வினா பாருங்கள், சரியான தொடரை கண்டறிக. இங்கே வந்து ஒருமை பன்மை அதை அடிப்படையாக வச்சு கேட்டிருக்காங்க. எது சரியான தொடர்னு பாருங்கள். இதுக்கான பதில் மயில் தோகை விரித்து ஆடின என்பது தவறு. மயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையில் ஆரம்பிச்சிருக்காங்க, முடிவு பன்மையில் இருக்குது. ஸோ தவறாக வந்திருக்கு. அஃது மரங்கள் அடர்ந்த காடு, இதுவும் தவறு தான். இங்கே உயிர்மை எழுத்து இருக்குது, உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி அது அப்படிங்கிறது தான் வரணும். ஸோ இது தவறு. மலைகள் உயரமாக இருந்தது, இது தவறு. மலைகள் அப்படின்னு பன்மையில் ஆரம்பிச்சிருக்காங்க, முடிவு ஒருமையில் இருக்குது. ஸோ தவறு. யானை பிளிரின, யானை அப்படின்னு ஒருமையில் ஆரம்பிச்சிருக்காங்க, முடிவு பன்மையில் இருக்குது. ஸோ இதுவும் தவறு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அனைத்துமே தவறு என்பதுதான் சரி. இங்கே சரியான தொடர் எதுவுமே இல்லை, அனைத்துமே தவறான தொடர் தான். அடுத்த வினா பாருங்கள், ஓரெழுத்து ஒரு மொழிகளை பொறுத்துக. ஓரெழுத்து ஒரு மொழியை கொடுத்துருக்காங்க, சரியாக பொருத்தணும். இதுக்கான பதில் வை அப்படின்னா புல், வவ் அப்படின்னா திருடுதல், இங்கே வந்து 3. நோ அப்படின்னா துன்பம், அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1. தூ அப்படின்னா உன், அப்போ இங்கே 4. 2, 3, 1, 4, இதுதான் சரி. வை அப்படின்னா புல், வவ் என்றால் திருடுதல், நோ என்றால் துன்பம், தூ என்றால் உன். அடுத்த வினா பாருங்கள், அகர வரிசைப்படுத்துக. அகர வரிசையில் குறிப்பிடணுங்க. உருமி, உடுக்கை, கணப்பறை, தவண்டை. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுக்க வேண்டியது உயிரெழுத்து தான் பார்க்கணும். இங்கே உயிரெழுத்து வந்திருக்கு, இது உயிரெழுத்து, இது உயிர்மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்து. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது உயிரெழுத்து. இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் ஃபஸ்ட்டு வரும். அடுத்த எழுத்தை பார்க்கணும். முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கிறனால அடுத்த எழுத்து பார்க்கணும். இங்கே பாருங்கள், டால் ஆரம்பிக்குது, ரூல் ஆரம்பிக்குது. எது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னா டா வரிசை தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ இதுதான் கரெக்டு. எங்கே வந்திருக்கு பாருங்கள், உடுக்கை, உருமி, கணப்பறை, தவண்டை, இதுதான் சரி. இதுதான் ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள், வளையல், மரங்கொத்தி என்பவை. வளையல், மரங்கொத்தி என்பவை காரண சிறப்பு பெயர். காரண சிறப்பு பெயர். வளையல் அப்படின்னா வளைஞ்சிருக்கிறதுனால அதுக்கு பேர் வளையல், மரத்தை கொத்துறதுனால அதுக்கு பேர் மரங்கொத்தி. ஸோ இது பார்த்திங்கன்னா காரண சிறப்பு பெயர். அடுத்த வினா பாருங்கள், குறில் நெடில் வேறுபாடு அடிப்படையில் தவறான இணையை காண்க. நல்ல கவனிங்க, எது தவறான இணைன்னு கண்டுபிடிக்கணும். குறில் நெடில் வேறுபாடை வச்சு எது தவறுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஆனால் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. இதுக்கான பதில் மடு, மாடு. மடு அப்படின்னா பொய்கை, மாடு அப்படின்னா செல்வம், சரியாக இருக்குது. வனம், வானம். வனம் அப்படின்னா கான், கான்னா காடுன்னு அர்த்தம். ஸோ இது சரியாக இருக்குது. வானம் அப்படின்னா விசும்பு, இங்கே சரியாக தான் இருக்குது. அடுத்து பணம், பானம். பணம் அப்படின்னா காசு, பானம் என்றால் அம்பு, இங்கே சரியாக இருக்குது. அடுத்தது பாருங்கள், பொலி, போலி. பொலி அப்படின்னா அழகு, போலி அப்படின்னா சாயல், இங்கே வந்து மாறி வந்திருக்கு. ஸோ இதுதான் தவறு. இங்கே பார்த்தீங்கன்னா வரிசையை வந்து நான் தவறாக வச்சுருக்கேன், புரியுதுங்களா? ஸோ இதுதான் தவறு. அடுத்த வினா பாருங்கள், சரியான இனிப்பு சொல்லால் நிரப்புக. இங்கே இனிப்பு சொல்லை கண்டுபிடிச்சி எதுன்னு சொல்லணும். பெருமழை பெய்தது டேஸ், வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. பெருமழை பெய்தது, வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. இங்கே என்ன இணைப்பு சொல் வருங்க? இதுக்கான பதில் அதனால் என்பதுதான் சரி. பெருமழை பெய்தது, அதனால் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. அடுத்த வினா பாருங்கள், ஒரு சொல் தரும் பல பொருட்களில் தவறானது. ஒரு சொல் தரக்கூடிய பல பொருட்களில் ஏதோ ஒன்று தவறாக இருக்குது. இங்கேயும் பாருங்கள், ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. அது என்னங்கிறத நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில் அகம் அப்படின்னா உள்ளம், வீடு, இடம் எல்லாத்தையும் குறிக்கும், சரிதான். அணி அப்படின்னா அழகு, நகை, வரிசையை குறிக்கும், இதுவும் சரிதான். மா அப்படின்னா விலங்கு, பெரிய, அழகு அப்படின்னு வரும். ஆனால் இந்த லா வராது, இந்த லா வரும். இந்த அழகு அப்படின்னா என்ன அர்த்தங்க தெரியுமா? இந்த அழகுன்னா என்னன்னு தெரியுமா? இது மயங்கொலி சொல். இதுக்கான பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்கலாம். இந்த அழகு, அதாவது இந்த அழகு அப்படின்னா என்னங்க? கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள், ஆலி அப்படின்னா கடல், மோதிரம், கட்டளை. ஸோ இது சரிதான். அப்போ இதுதான் தவறு. அடுத்த வினா பாருங்கள், செய்பவர்
கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய ஆறையும் உணர்த்துவது எது? இந்த ஆறையும் உணர்த்துவது எது? தெரிநிலை வினைமுற்று. செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் இந்த ஆறையும் உணர்த்தினால் அது தெரிநிலை வினைமுற்று. அடுத்த வினா பாருங்க. கலைச்சொற்களை பொறுத்துக. கலைச்சொற்களை சரியாக பொறுத்துனுங்க. இதுக்கான பதில் அர்ச்சிவ் அப்படின்னா காப்பகம், ஃபிக்ஷன் அப்படின்னா புனைவு, அலிகேஷன் அப்படின்னா சாட்டுரை, கன்விக்ஷன் என்றால் தண்டனை. இங்கே பார்த்தீங்கன்னா சரிதான் பொருத்தப்பட்டிருக்கு. 1, 2, 3, 4 என்பது சரி. இது எங்கே இருக்குது குமார் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 11th அல்லது 12th நினைக்கிறேன். 12th புக்கில் இருக்குதுங்க. அடுத்த வினா பாருங்கள். புவியியலில் பாரோகிராம் என்பதற்கான கலைச்சொல் என்ன? புவியியலில் இந்த சொல்லுக்கான கலைச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் அழுத்த பதிவு படம். அழுத்த பதிவு படம். அடுத்த வினா பாருங்க. திசை சொற்களை பொறுத்துக. எந்த மொழியிலிருந்து அந்த சொல் வந்திருக்கு அப்படின்னு பொறுத்து சொல்கிறாங்க. இதுக்கான பதில் பீரோ அப்படிங்கிறது பிரெஞ்சு மொழிச்சொல். 4. கடுதாசி என்பது போர்த்துகீசிய மொழிச்சொல். 2. துட்டு அப்படிங்கிறது டச்சு மொழிச்சொல். 3. ஜாஸ்தி என்பது உருது மொழிச்சொல். 1. அப்போ பார்த்தீங்கன்னா 4, 2, 3, 1 என்பதான் சரி. இதுக்கான விடை பாருங்கள். 4, 2, 3, 1. ஓகே. பீரோ அப்படின்னா பீரோவுக்கு என்ன வருங்க தமிழில்? என்ன வரும்னு எனக்கே தெரியவில்லையே. பீரோ அப்படின்னா நண்பர்களே தெரிஞ்சால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். எனக்கே தெரியலிங்க. பீரோ அப்படின்னா என்னங்க? கடுதாசி அப்படின்னா கடிதம் தமிழில். துட்டு அப்படின்னா பணத்தாள். ஓகே. ஜாஸ்தி அப்படின்னா மிகுதிங்க. பீரோ இதுக்கான தமிழ் என்னன்னு தான் எனக்கும் தெரியவில்லை. தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நானும் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் போட்டு விட்றேன். அடுத்த வினா பாருங்கள். திருவள்ளுவரின் கூற்றுப்படி வாய்மை எனப்படுவது என்ன? திருவள்ளுவரின் கூற்றுப்படி வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல். தீங்கு தராத சொற்களை பேசுதல். அடுத்த வினா பாருங்கள். கடைசி வினாங்க. சரியான கூற்றை கண்டறிக. கூற்று பெயர் சொற்கள், வினை சொற்கள் ஆகியவற்றைப் போல இடைச்சொற்கள் தமிழில் மிகுதியாக உண்டு. காரணம் இடைச்சொற்களே மொழி பயன்பாட்டை முழுமையாக்குகின்றன. இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் காரணம் சரியாக இருக்குது, கூற்று தவறாக இருக்குது. இடைச்சொற்கள் தான் மொழி பயன்பாட்டை முழுமையாக்குது. ஆனால் பெயர்ச்சொல், வினைச்சொல் போல இடைச்சொற்கள் தமிழில் மிகுதியாக இல்லை என்பதுதான் சரி. மிகுதியாக இல்லை. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று தவறு, காரணம் சரி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் மொத்தம் 25 கேள்வியை பார்த்துருக்கோம். டிஎன்பிஎஸ்சி பேட்டர்ன் அளவுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் ஸ்கோரையும் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி தினமும் நம்ம டெஸ்ட் நடத்திக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் வந்து அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது வரைக்கும் வீடியோ போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கான லிங்க்கை நான் எண்டு ஸ்க்ரீன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.